அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக அமைவதற்கான சூழலும், எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை 2ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையான கிரகநிலைகள் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருவது நிச்சயம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக அமைந்துள்ளது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக மிக வலுவாக ராகு 6இல் வீற்றிருக்கிறாருங்க. அமோகமான வளர்ச்சியை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். ராகு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவை தவிர்க்கப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி வீற்றிருக்கும் போது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் வீற்றிருக்கக்கூடிய வேளையில் அவற்றை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சனி அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நல்ல மாறுதல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயம் நீங்குவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போன்று மேலும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் உச்சபட்ச நன்மையை நிறைந்து கொடுக்கிறாருங்க. சூரியனும் அவருடன் இணைந்திருக்கிறார். எனவே எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதன் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரித்தாலும் கூட கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. செவ்வாய் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி 7இல் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிப்பது எதிர்பாராத சில சிறப்பான சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக மனதிற்கு நிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றிகரமாக புதிய வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இப்படி இந்த கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன. அதே வேளையில் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயம் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க முழு சுப கிரகமான குரு. இது மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது விரயத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காமல் சந்திப்பதற்கான சூழல் அபரிவிதமாக உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல் பெற வேண்டும் என்றால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க அதிக நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் வலம் வருவதால் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக பல்வேறு விஷயங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளில் குரு அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. குரு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் மந்தமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் அதே வேளையில் கேது விரயத்தில் நிலை கொண்டிருப்பதால் பல விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் சுகஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியின் அமைப்பு காரணமாக சுப நிகழ்வுகள் இருந்த தடைகள் வெகுவளவில் குறைந்து சுப நிகழ்வுகளை திட்டமிட்டதை விட மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை மிக வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. கடன் சார்ந்த தொல்லைகள் சற்று குறைவதற்கான சூழல் உண்டு. இந்த வேளையில் எதை திட்டமிட்டாலும் அவற்றை சிறப்பாக
சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது. உத்தியோக ரீதியாக ராசியின் உச்ச அதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியான பணிகளில் சற்று நிதானம் என்பது நிச்சயமாக தேவை. ஆனால் பெரிய அளவிற்கான பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே எதிர்பாராத பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. பழைய இயந்திரங்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் நவீனமயமாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. இந்தியாவில் பிரபலமாக திகழக்கூடிய பல நிறுவனங்களுடன் இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பல கிரகநிலைகள் சாதகமாக நிலை கொண்டிருப்பதால் புதிய வாய்ப்பு மற்ற துறைகளை விட மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். எனவே வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த துறையாக கலைத்துறை பார்க்கப்படுகிறது. உங்களது திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் நிர்ணயித்ததை விட நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறைக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்கள் உண்டு. மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட உங்களது கட்சியில் இணைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட அரசியல் சார்ந்த பணிகளில் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மிக தெளிவாக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவரின் கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதி சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. மனதிற்கு பிடித்த பல நற்காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் இனிமையாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வீட்டு மனை மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இருப்பினும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு, விரயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது. எனவே நிதானம் என்பது மிக முக்கியமாக தேவை. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் யோகம் நிறைந்த தருணமாகவும் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.